ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கேட்குற கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்ன படிக்கணும் அண்ட் என்ன படித்தா எனக்கு அப்ராட்டில் வேலை கிடைக்கும் அண்ட் எந்த விஷயம் எனக்கு வந்து நல்லா தெரியணும். ஸோ அந்தமாரி வந்து நிறைய விஷயம் கேட்குறாங்க. ஸோ ஆனால் கம்பேர் டு மற்ற இன்ஜினியரிங் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இட்ஸ் ஈஸி. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்குள்ளார நிறைய ஃபீல்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு, ஆர்கிடெக்சர் சைடு, அந்த சைடுலேருந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கட்டும், ரோட் டிசைன் இருக்கட்டும், ரயில்ஸ் இருக்கட்டும், நீங்கள் எலக்ட்ரிக்கல் இந்தமாதிரி எந்த சைடு நீங்கள் போனாலும் சரி, உங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஈவன் ஃபசாட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எந்த சைடு நீங்கள் வந்து சிவில் சைடு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஏன்னா முக்கால்வாசி இன்ஜினியரிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அண்டர்லேயிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் ஏதோ ஒன்று இருக்கும். ஈவன் இப்போ இந்த ஹை டென்ஷன் பவர் லைன்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஃபசாட் இன்ஜினியரிங் ஒர்க்காக இருக்கட்டும். ஃபசாட் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா ஃபசாட் இன்ஜினியர்ஸ் விட அதிக நம்பர்ஸ் வந்து வேலை செய்கிறது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் தான் அந்த ஃபீல்டுலேயுமே. ஸோ அதனால் எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்திங்கன்னா சிவிலுக்கு வந்து நல்ல ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கரியர் இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அண்ட் முக்கால்வாசி ஏன்னா நான் படித்தது சிவில். ஸோ என் கூட வந்து காலேஜில் படித்தவங்க சிவில், மாஸ்டர்ஸ் படித்தவங்க என் கூட படித்தவங்க சிவில். நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸஸ் வந்து லைக் அரௌண்ட் 2-3 இயர்ஸ் வந்து கோர் சிவில் இன்ஜினியரிங்கில் டிசைன் சைடு இருந்தேன். முக்கால்வாசி நான் பண்ணது வந்து ரோட் டிசைனு, அதுக்கப்புறம் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த மாதிரி ஆசிட் டேங்க்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறது, விச் ஹஸ் டு பி லைக் அ வெரி ஹைலி கிரேடட் காம்பனன்ட்ஸ்லாம் போட்டு பண்ணோம். ஸோ அந்த இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபசாட் இன்ஜினியரிங்கில் இருந்தேன். ஃபசாட் இன்ஜினியரிங்லும் முக்கால்வாசி கேடு, அதுக்கப்புறம் வந்து ஃபசாட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபசாட் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், ஃபேப்ரிகேஷன், ஸோ அந்த சைடு ஃபேக்ட்ரி சைடு அதெல்லாம் இருந்தேன். பட் அதுலேயும் வந்து சிவில் ஒர்க்ஸ் ரிலேட்டட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆட்டோகேடு, சிவில் 3D, ரெவிட், அதுக்கப்புறம் வால்ட்டு, ஸ்பேஷியல்நெட் இந்தமாரி வந்து சிவில் ஜிஏஎஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய கன்சல்டிங், ட்ரைனிங், டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணிருந்தேன். ஸோ அதனால் ஸோ ஐ ஹவ் சீன் லைக் வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கரியர்ஸ். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ அதெல்லாம் கிடச்சதுனால ஐ கேன் சி லைக் ஓகே என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த், என்ன அவங்களோட வீக்னஸ், எதை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சி சம் சடன் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கைஸ், மற்ற ஜாப் மாதிரி வந்து அதாவது டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஜாபில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணுமா இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ ஐடிஐ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெட்வொர்க்கிங் சைட் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நெட்வொர்க் மானிட்டரிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேர் கன்ஃபிகர் பண்ணுறது, ஸோ இந்தமாரி சில ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். சில அதுலேயே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் ட்ரே இன்ஸ்டலேஷனு, சர்வர் இன்ஸ்டலேஷனு, ஸோ இந்தமாரி வந்து பியூராக வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இல்லாமல் நீங்கள் நெட்வொர்க்கிங் சைடில் போய்ட்டு சும்மா டிசிபிஐபி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அண்ட் ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நான் சிசிஎன்ஏ படிச்சிருக்கேன், சிசிஎன்பி படிச்சிருக்கேன், ஸோ அந்த ரிலேட்டடாக நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து திரும்ப வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து ஹேண்ட்ஸ் ஆனில் ரன் பண்ணணும், நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கணும், ஃப்ளோர் லெவலில் நான் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் திங் தட் யூ நீட் டு நோ. அதே நீங்கள் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணவங்க வந்து சரி ஓகே இப்போ நான் வந்து டெஸ்க் ஜாபுக்கு நான் போகிறேன், நான் வந்து ரிமோட்டில் சர்வர் மானிட்டர் பண்ணுறது அண்ட் ரவுட்டர் மானிட்டர் பண்ணுறது, ஆக்சஸ் லிஸ்ட் மேனேஜ் பண்ணுறது, ஸோ இந்தமாரி விஷயம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து அங்கே உட்காந்து அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த பின்னாடி உட்காந்து டெஸ்கில் உட்காந்துட்டு ரிமோட்டில் பண்ணணும், அவ்வளோதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இதே தான் சிவிலுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக டெஸ்க் ஜாப் போகிறதுல வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் லக்கிலி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் கிடச்சிச்சு, ரொம்ப கிடைக்கல. பட் நான் ஒர்க் பண்ண எல்லா ஆஃபீஸஸ்லேயும் வந்து ஒரு போர்ஷன் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷனை வந்து நான் ரொம்ப மேக்ஸிமம் வந்து என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணேன். அண்ட் அதில் வந்து எனக்கு வந்து கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சர்வேயிங் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இது மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அண்ட் வேலை எப்படி நடக்குது அண்டு ஒர்க்கு மானிட்டர் பண்ணுறது, எஸ்டிமேஷன், இந்தமாரி சில விஷயத்தெல்லாம் வந்து நான் போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்து சொல்கிறது, பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ இந்தமாரி சில விஷயம் இருந்ததுனால வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கிடச்சிச்சு. ஸோ இப்போ சிவிலை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக டெஸ்க் ஜாப் போகிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு
4 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் தி லேனில் வந்து யூ மே பி வெரி குட். ஸோ ஒரு சிவில் டிசைன் பண்ணுறதுல இருக்கட்டும், இல்லை கன்சல்டன்சி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து பேசிக் எஸ்டிமேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை கேட் ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து யூ மே பி குட். பட் த ப்ராப்ளம் இஸ், நீங்கள் ஒரு சினாரியோவில் வந்து சைட் இன்ஜினியர் வந்து ஆஃபீஸ்க்கு வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இட் பீட்ஸ் த டிசைன் இன்ஜினியர்ஸ். அது வந்து நான் வந்து வெள்ளைக்காரங்க ஆஃபீஸ்லேயும் பார்த்துருக்கேன், இந்தியன் ஆஃபீஸ்லேயும் பார்த்துருக்கேன். இட் ஹேப்பன்ஸ் லைக் ஆஃப்டர் எவ்ரி டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஆர் லைக் ஜேம்ஸ் பாண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தே நோ லிட்ரலி பை லுக்கிங் அட் சடன் திங்ஸ் தே நோ லைக் வெதர் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, நம்ம முட்டாள்தனமாக பண்ணியிருக்கோமா இல்லை புத்தால்தனமாக பண்ணியிருக்கோமா அப்படின்றது வந்து ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த ட்ராயிங், ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த நம்பர்ஸ் வந்து தேல்ணும். ப்ராக்டிக்கலாக வந்து தேல்ணும். ஓகே, இந்த பீம்னா இவ்வளோ டெப்த்தில் இருக்குது, ஓகே இதுக்கு இவ்வளோது, ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு செம நாலேஜ் இருக்கும். அண்ட் அது வந்து இந்த டெஸ்க் பேஸ்டு ஜாப்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்காது. அது எப்போவுமே ஒரு அண்டர் கான்ஃபிடென்ஸில் இருக்கும். அண்ட் அவங்க சொல்கிறத வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருப்பாங்க தவிர, என் டிசைன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கியூ பண்ணி பார்த்ததே கிடையாது. முக்கால்வாசி நேரம் வந்து சொல்லுவாங்க, ஓகே அவனுக்கு வந்து ஷேர் ஃபேஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்லாம் போட்டு அவனுக்குலாம் வந்து டிசைன் பண்ண தெரியாது, அந்தமாரி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அனாலிட்டிக்கல் கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே தவிர, மற்றபடி டெக்னிக்கலாக வந்து நான் ஸ்ட்ராங்கு அவன் ஸ்ட்ராங்கு அப்படின்ற ஒரு போட்டி வந்து நான் பார்த்ததெல்லாம் இல்லை. முக்கால்வாசி நேரம் வந்து அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. அண்ட் ஈவன் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் சொல்கிறது தான் கேட்பாங்க, டிசைன் இன்ஜினியர்ஸை விட. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து சிவிலை பொறுத்த வரைக்கும் வென் யூ ஆர் யங், கோ ஆன் சைட். நீங்கள் வந்து டெஸ்க் ஜாபுக்கு எல்என்டியில் நான் ஜாயின் பண்ணணும், நான் வந்து பெல்லில் அதில் ஜாயின் பண்ணணும், எனக்கு வந்து பெரிய கம்பெனி எம்என்சியில் வந்து நான் ஏசி ஆஃபீஸில் வேலை செய்யணும். ட்ரஸ்ட் மீ கைஸ், அது நீங்கள் பண்ணலாம். பட் ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகும்னா 35 இயர்ஸ் 40 இயர்ஸில் உங்களுக்கு வேலைகளை போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே சைட் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் டெஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸில் உங்களோட வேல்யூவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பேசுகிற கான்ஃபிடென்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட கரியர் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப வெயில் டஃப் தான், கஷ்டம்தான். பட் தட் கிவ்ஸ் யூ லைஃப், தட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடென்ஸ் ஃபார் யுவர் என்டையர் லைஃப். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் சைட்டில் இருக்கிறீங்களோ, ட்ரஸ்ட் மீ, அதுதான் உங்களோட என்டையர் கரியர் 60 இயர்ஸ் வரைக்குமான கான்ஃபிடென்ஸ் கொடுக்க போகிறது அந்த ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் தான். நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து என்ன தான் புளியாக இருங்க டிசைனில், ஆட்டோகேடில் என்ன தான் புளியாக இருங்க, உங்களோட சைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து ஷோகேஸ் பண்ணுவீங்க. இது எப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பாட்டு பாட தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், கராத்தே தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்ச டைம் வந்து 5 மினிட்ஸ் அந்த 5 மினிட்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சதில் பெஸ்ட்டாக காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துலேயும் எதில் வந்து நம்ம உண்மையாக நம்ம சொல்லிக்கலாம், நம்ம வந்து கராத்தே பிளாக் பெல்ட்னு சொல்லிக்கலாம், டான்ஸில் வந்து பிரபுதேவா மாரி ஆடுவேன் எல்லாம் சொல்லிக்கலாம். பட் நம்ம மனசாட்சி வந்து கரெக்டான ஒரு கேஜ் சொல்லியிருக்கோம், நீ கராத்தேல இவ்வளோ பண்ணுற, நீ ஜிம்னாஸ்டிக்ஸில் இவ்வளோ பண்ணுற, நீ செஸ்ஸில் இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு கேஜ் இருக்கும். அதில் எது நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறோன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒத்துக்க மாட்டோம், பட் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம டக்குன்னு போவோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சைட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி நேரம் வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கதை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கொலீக்ஸ் கூட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சைட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் பேசுவீங்க. டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டோரி சொல்கிறத விட நீங்கள் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் மோர் எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இதில் நம்மளோட ஸ்கில் செட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறுமனையாக வந்து வெறும் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் வெறுமனையாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சர்வேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ அது எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கப்புறம் டெஸ்க் ஜாப் போனதுக்கப்புறம் கேடாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு சிவில் டிசைன் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க ஒர்க்கை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எஸ்டிமேஷனாக இருக்கட்டும், இந்தமாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்வேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கால்வாசி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த காஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகுறது இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எர்த் ஒர்க் கால்குலேஷன் தான். ஸோ எர்த் ஒர்க் கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து இவ்வளோ கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் எர்த்திங் நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம், கட் பண்ணுறோம், இங்கே வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருப்போம். பட் இது வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலான சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து அந்த எஸ்டிமேஷன்ஸ் வந்து மே நாட் பி அக்யூரேட். ஸோ அது வந்து இட் மைட் ஆக்சுவலி ரைஸ் சம் ஐப்ரோஸ். ஸோ இது நீங்கள் வந்து சர்வே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சைட் விசிட் இருந்தால் போதும், ஈவன் சம்டைம்ஸ் ஃபோட்டோ வச்சு கூட யூல் பி ஏபிள் டு அசஸ்
உங்களுக்கு வந்து ஓகே இந்த எர்த் ஒர்க் கால்குலேஷனுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கெட் அ சம் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கேட் ட்ராயிங்ஸை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சர்வே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரொம்ப இல்லை பட் கொஞ்சம் சர்வே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்போ நான் ஒர்க் பண்ணது வந்து கொஞ்சம் தியோர்லேட்டு, அது வந்து ஸ்கூல் காலேஜஸில். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ஸ்டேஷனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் இங்கே ஆஸ்திரேலியா வந்து இந்த கேட் ரிலேட்டடாக வந்து ஒர்க்லாம் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோடு அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடிலாம் எப்படின்னா வந்து ரோடுக்கு வந்து சென்ட்ரல் லைன் அலைன்மெண்ட் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 2 பக்கம் அலைன்மெண்ட் லைன், செயினிங் லைன் எடுப்பாங்க, செயினேஜ் லைனு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வெர்டிக்கல் கண்ட்ரோல் லெவல்ஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, மேலே இருக்க இதாக இருக்க ரோடு இப்படி போகுது அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எலிவேஷன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து எடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து Civil 3D அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணோம் ஆஸ்திரேலியா வந்த புதுசில். அண்ட் அது வந்து நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் ஈவன் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12Dன்ற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். Civil 3D இப்போ கூட பார்த்தீங்கன்னா Civil 3D விட ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் வந்து 12D. அது வந்து இட் ஒர்க்ஸ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ அதுதான் வந்து முக்கால்வாசி சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பழக்கம். அதில் எப்படி வந்து இன்புட் கொடுக்குறது, ஒரு ரோட் டிசைனுக்கு எப்படி இன்புட் கொடுக்குறது அப்படின்றது தான் பழக்கம். Civil 3D வந்து எல்லாத்துக்குமே நியூ. Civil 3D வந்து இந்த கான்செப்ட் வந்து எப்படின்னா வெர்டிக்கல் கண்ட்ரோலுக்கு ஒரே ஒரு லைனு அண்ட் ஹரிசாண்டல் கண்ட்ரோலுக்கு ஒரே ஒரு லைன். சிவில் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, ஏன் சிவில் இன்ஜினியர்ஸ் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. சிவில் பாஷையில் சொல்லணும்னா அந்த ஹரிசாண்டல் கண்ட்ரோல் வந்து நம்ம அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் வெர்டிக்கல் கண்ட்ரோல் வந்து நம்மளோட லாங் செக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபைல் வந்து டிசைன் ப்ரொஃபைல், எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் ப்ரொஃபைல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறப்ப அந்த லெவல்ஸ் வந்து இன்புட் பண்ணுற லெவல்ஸில் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த சென்ஸ் வந்து டிசைன் லெவலுக்கும் எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவலுக்கும் வேல்யூஸ் வந்து டிடெக்ட் பண்ணி கிராஃபில் போடுறப்ப நம்மளுக்கு வந்து தெரியணும். கட் அண்ட் ஃபில் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரோடு வந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெச் பை ஸ்ட்ரெச் நம்ம பண்ணிட்டு இருப்போம். இந்த பர்டிகுலர் கிலோமீட்டர்ஸ் ஓகே 8 கிலோமீட்டர்ஸ் டு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச், அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர்ஸ் டு 25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த் வந்து சரியாக கால்குலேட் பண்ணல. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா எஸ்டிமேஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் இது வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும் தான், ஏன்னா மல்டிபிள் லேன் ரோட்ஸ் இது ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும் ஆகுது. இதை வந்து நோட்டீஸ் பண்ணல, நிறைய பேருக்கு இது தெரியவும் இல்லை. சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன Civil 3D புதுசு. ஸோ இது வந்து எனக்கு என்ன பட்டுச்சு கண்ணில் அப்படின்னா வந்து ஜென்ரலாக எப்படி ஒரு லைனில் மட்டும் நடுவில் வந்து கட் அண்ட் ஃபில் வந்து வேல்யூஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக டக்குன்னு டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் கிராஃப்ஸை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து செக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்ப அப்போ தெரியுது வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இப்போ வந்து போயிட்டு சர்வேயர்கிட்ட வாங்கி நம்ம டேட்டா வாங்கி திரும்ப வந்து ஒவ்வொரு லேனுக்கும் தனித்தனியாக வாங்கி தனித்தனியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போட்டோம். அப்புறம் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தப்புன்னு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த ஒர்க் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க்கில் வந்து ஏதோ ஒரு சின்னதாக எரர் இருக்குது அப்படின்னு தெரியறது வந்து சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சுருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஈஸியாக. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேர் புதுசு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு பேசிக் சிம்பிள் நாலேஜ், ஏன்னா நாங்கள் அந்த ரோட் லெவல் வந்து எஸ்டிமேஷன் நாங்கள் சரி சர்வே பண்ணுறப்ப வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து நம்ம நோட் பண்ணுவோம். இந்த தியோர்லேட்டில் இருக்கட்டும் இல்லை வந்து டோட்டல் ஸ்டேஷனில் இருக்கட்டும் நோட் பண்ணுவோம். இது வந்து என்ன பாயிண்ட், இது எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாஸ் வந்து நோட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா வந்து சரியாக வந்து சாஃப்ட்வேரில் சிங்க் ஆகலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அது இன்டர்பிரேட் பண்ணி ஃபைனலாக காமிச்ச டேட்டா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட்ஸ் அ திங் கைஸ். இந்த சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுக்கும் போயிருப்போம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் நடந்திருக்கும். அந்த எரர் எப்போ கண்டுபிடிச்சிருப்போம்னு வச்சுங்களேன், அந்த வேலையை முடிச்சுட்டு காஸ்ட்டை டேலி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது இந்த காஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இங்கே வரல, ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படி இப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ ஓகே நம்ம வந்து எரர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ கிளைண்ட் முன்னாடி போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, டிசைனுக்காக தான் இந்த ஒர்க்கே உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன். ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. அந்த டிசைனில் மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க, அதுலேயும் எரர் இருந்துச்சுன்னா அந்த கிளைண்ட் எவ்வளோ காண்டாவாங்க. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ அதனால் ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தி சைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ லாட். அதனால் சர்வே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ வில் சே லைக் சஜஸ்ட் இஸ் மேண்டட்ரி. நீங்கள் சிவில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பார்ட் டைமாக சர்வே பண்ணுங்கள் கைஸ். ஈவன் ஒரு 6 months நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் கற்றுக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து உங்களோட கேட் ஸ்கில்ஸ். கேடுன்றது வந்து நான் வெறும் ஆட்டோகேட் மட்டும் சொல்ல மாட்டேன். ஆட்டோகேடு அண்ட் மைக்ரோ ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கண்ட்ரீஸில் வந்து மைக்ரோ ஸ்டேஷன் நிறையா இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்டேஷன் கற்றுக்கோங்க. ஏன்னா மைக்ரோ ஸ்டேஷன் அண்ட் ஆட்டோகேட் வந்து இட்ஸ் வெரி பேசிக் சாஃப்ட்வேர். இது வந்து ரொம்ப கஷ்டமான சாஃப்ட்வேர் கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் எப்படியோ அதேமாதிரி மைக்ரோ ஸ்டேஷன் ஈக்குவலண்ட்.
ஸோ மைக்ரோ ஸ்டேஷனும் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா மைக்ரோ ஸ்டேஷனில் வந்து ஃபர்தராக வந்து ஓப்பன் ரோட்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதுமாதிரி டெல்கா அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி வந்து ஆட்டோகேட் வந்து மேண்டட்ரி. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுக்கு மைக்ரோ ஸ்டேஷன் தெரியுது தெரியல, யூசேஜ் இருக்குது இல்லைனாலுமே இட் இஸ் மேண்டட்ரி. அதேமாரி ஆட்டோகேட் மாரி மைக்ரோ ஸ்டேஷனும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் இது லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்றது வந்து நீங்கள் சும்மா ஒரு கோர்ஸ் போய் பண்ணால் சத்தியமாக யூஸ்லெஸ் கைஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் போயிட்டு தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இட் ஷோஸ் இட் வில் டேக் லைக் 1 இயர் வந்து 1 இயர் ஆகும் நீங்கள் ஒரு ஆட்டோகேடில் ப்ரொஃபிஷியண்ட்டாக ஆகிறதுக்கு. நீங்கள் ஒரு ஆட்டோகேட் கோர்ஸ் போயிட்டால் ஆட்டோகேட் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஓகே நான் கேட் சென்டர் போகணுமா, நான் எனக்கு முதல்ல இந்த கொஷின் கேட்காதீங்க. நான் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும், எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற கொஷினே கேட்காதீங்க கைஸ். ஏன்னா பிகாஸ் திஸ் சேனல் இஸ் நாட் அபவுட் கிரியேட்டிங் கால்குலேட்டர்ஸ். ஸோ உங்களை பெஸ்ட்டு கால்குலேட்டர் ஆக்கிறது வந்து என்னோட வேலை கிடையாது. அது வந்து உங்கள் அப்பா அம்மா செய்வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க, உங்கள் டீச்சர்ஸ் செய்வாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட போய் அந்த சஜஷன் கேளுங்க. என்கிட்ட கேட்குறது வந்து ராகுல், ஹவ் ஐ வாண்ட் பி பிகம் ஏ மில்லியனர், எப்படி வந்து நான் செய்கிற வேலையில் வந்து மற்றவங்களோட எஃபிஷியண்ட்டாக செய்கிறது, எப்படி வந்து நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது. ஸோ லைக் இது வந்து யுவர் ஸ்கூல் டசன்ட் டீச் யூ, இது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் டசன்ட் டீச் தெம் அண்ட் உங்களோட டீச்சர் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்கிட்ட நீங்கள் கேட்கணும். என்கிட்ட வந்து நான் இந்த காலேஜ் படித்தா நல்லா இருக்குமா, அந்த கண்ட்ரி போனால் நல்லா இருக்குமா, எங்கே இருந்தாலும் என்னால் எல்லாமே சாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்க தான் வந்து ஷுட் ஆஸ்க் கொஷின்ஸ். அந்தமாரி கொஷின்ஸ் கேளுங்க. ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிவில் 3D படிங்க. சிவில் 3D இஸ் கோன் பி லைக் அ பிக் ப்ராடக்ட். ஸோ சிவில் 3D நல்லா படிச்சுக்கோங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ரா ஒர்க்ஸ் அண்ட் ரெவிட் வந்து நிறைய பேர் வந்து சும்மா படிக்கிறீங்க. ரெவிட் முதல்ல எதுக்கு, நீங்கள் ஒர்க் பண்ணுற போகிற ஃபீல்டுக்கு ரெவிட் தேவையா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரெவிட் நாலேஜ் வந்து ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் வந்து தேவைப்படும். பட் யூ மே நாட் ரியலி யூஸ் இட் தட் மச். ஸோ ஏன்னா ரெவிட் வந்து இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சரல், MEP, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல். ஸோ இந்த 3 ஃபீல்டு தான் வந்து ரெவிட் வந்து மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெவிட் வந்து ப்ராக்டிக்கலாக உங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது ரெக்குயர்மெண்ட் இல்லை அப்படின்னா வந்து ரெவிட் இஸ் நாட் நீடட். அண்ட் மோர் ஓவர் ரெவிட் த வே ரெவிட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் அது இப்போ நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் சிவில் 3D எப்படி ஒர்க் ஆகும், ஆட்டோகேட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவில் 3D வந்து இட்ஸ் ஆட்டோகேடோட வெர்டிக்கல் ப்ராடக்ட். தட் மீன்ஸ் நீங்கள் ஆட்டோகேட் படிச்சிங்கன்னா சிவில் 3D ஆல்ரெடி வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க. ஆட்டோகேடில் படித்த நிறைய விஷயம் சிவில் 3D யூஸ் பண்ணலாம். சிவில் 3D வந்து ஆட்டோகேடுக்கு மேலே ஒரு ஓவர்லே, அவ்வளோதான். வெரஸ் ரெவிட் வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் ஒன் திங். பட் அகெயின் ரெவிட் படிக்கிறது ப்ராப்ளம் இல்லை. அது நீங்கள் படித்து யூஸே பண்ணாமல் இருந்தால் அது நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அது யூஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பேசிக் இந்த கேட் சாஃப்ட்வேர்ஸு, இந்த ரெவிட்டு, அதுக்கப்புறம் இன்ஃப்ரா ஒர்க்ஸு அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படித்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு 6 months 8 months வந்து ஏதோ ஒரு 2D பிளான், ஃப்ளோர் பிளான் பண்ணுறதோ, இல்லை வந்து 3D மாடலிங் ஒர்க் பண்ணுறதோ, இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் காசு கொடுக்கலனாலும் ஒரு சின்ன ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு நான் போய் வேலையில் போய் கேட் இன்ஜினியராக உட்கார்றதுக்கும், நீங்கள் படிக்காமல் ஃப்ரீலான்சிங் வந்து ஒரு 2 months 3 months பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு 3 months நீங்கள் போய் படிப்பீங்க கேட் சென்டரில் எங்கே போனாலும். ஸோ அந்தமாரி ஒரு 2 months 3 months நீங்கள் போய் படிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து காசை கட்டி ஒன்றுமே தெரியாமல் போய் ஒரு ஆஃபீஸில் உட்கார்றதுக்கும், காசே கட்டாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அந்த வேலையை நீங்கள் போக போக கற்றுக்கிட்டு நீங்கள் அதிலேருந்து லேர்ன் பண்ணுற நாலேஜ் இருக்குல்ல, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வில் பி வெரி குட். ஸோ மை சஜஷன் இஸ், நீங்கள் இந்த கேடு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும், இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஹேவ் சம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் எஸ்டிமேஷன் நாலேஜ் நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து எஸ்டிமேஷன் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறப்ப, நீங்கள் சும்மா போய் இந்த ஹார்ட்வேர் கடையில் வந்து இந்த சாமான் வாங்குறப்ப எல்லா நேரமும் கொஞ்சம் நில்லுங்க, அந்த கணக்கு விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். எஸ்டிமேஷன் இஸ் நாட் அபவுட் வந்து நான் $multi-million ப்ராஜெக்ட் பண்ணால் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா சின்ன லெவல் தான் வந்து யூ ஜஸ்ட் கியூமுலேட்டிவாக நீங்கள் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எனி ஸ்மால் நாலேஜ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டீரியலோட காஸ்ட்டு அப்படின்றது மட்டும் கிடையாது. அது மெட்டீரியல் வந்து எவ்வளோ நேரம் வந்து ஸ்டோரில் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்னு வாங்குறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டோட என்டையர் டியூரேஷனுக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்டோட என்டையர் டியூரேஷன் 6 months இருக்கும். ஸோ அப்போ அந்த 6 months வந்து ஒரு ஸ்டோரில் ஒரு ஐட்டம் உட்காந்துருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட்ஸ். நீங்கள் என்ன அந்த ப்ரொடக்ஷனில் போட்டு நீங்கள் கிளைண்ட்டுக்கு இன்வாய்ஸ் உடனே ரைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ 6 months அது ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு. அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ரெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டோர் அட்மினோ யாரோ ஒரு சேலரி வந்து கான்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதேமாரி லீட் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இட் அஃபெக்ட்ஸ் த என்டையர் ப்ராஜெக்ட் ஸ்கெடியூல்.
அதாவது ஒரு சமயம் வந்து இந்த பைப்ஸ் இந்த மாரிலாம் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க கேட்ட அடுத்த நிமிஷம் வந்துராது. சின்ன பைப்பு கிடையாது நம்ம கடையில போய் வாங்கிட்டு வரதுக்கு. ஸோ அது வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி பெரிய ட்ரக்கில எடுத்து அனுப்பிச்சு விடணும். ஸோ அதுக்குன்ட்டு ஒரு லீட் டைம் இருக்கும். 6 வீக்ஸோ 8 வீக்ஸோ லீட் டைம் இருக்கும். ஸோ அந்த லீட் டைம் வந்து நீங்கள் சரியாக எஸ்டிமேட் பண்ணலை அண்ட் சரியாக வந்து ப்ராஜெக்ட் ஸ்கெடியூலில் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆளுங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ டெய்லி ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க வச்சுங்க, அவங்களோட சேலரியே வந்து லட்சக்கணக்கில் போகும். ஸோ இப்போ வந்து இந்த பைப் வந்து நாளைக்கு கையில் இருக்கணும். பட் என்னாச்சு, ஃபார் சம் ரீசன் வந்து நீங்கள் சரியாக எஸ்டிமேட் பண்ணல, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த 2 வீக்ஸ் வந்து எல்லாத்தையும் வேலையை விட்டு போக சொல்ல முடியுமா? ஸோ அந்த 2 வீக்ஸ் வந்து நீங்கள் சேலரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரிஜினல் ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷனோட இப்போ அதிகமாகிடும். ஸோ அந்தமாரி வந்து இந்தமாரி விஷயம்லாம் வந்து எஸ்டிமேஷனில் நிறைய தப்பு நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த வெதர் சம்டைம்ஸ் மழைலாம் இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எஸ்டிமேஷன் போட்டாலும் சரி, இட் வில் பி கம்ப்ளீட்லி அப்சைட் டவுன். ஏன்னா இன்றைக்கி வந்து வேலையும் நடக்காது. ஸோ பட் சேலரிஸ் போயிட்டுருக்கும், மேபி மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்தமாரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஹாவ் சம் ப்ராக்டிக்கல் சின்ன லெவல்லையாவது அட்லீஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா வந்து யுல் பி எ பெட்டர் எஸ்டிமேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா சிவில் இன்ஜினியருக்கும் வந்து அட் ஒன் பாயிண்ட் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் சம் எஸ்டிமேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க, அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேன் பவர் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு புவர் மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சிவில் எடுத்துக்கூடாது. ஏன்னா சிவில் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ப்ளூ காலர் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்து ஐடி மாதிரி வந்து 10 டெவலப்பர்ஸ் வச்சு வேலை வாங்குறது வந்து இட் லாட் ஈஸியோ. அதே இந்த 10 ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை வாங்குறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்களுக்கு வந்து புரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க, வேலைக்கு வர மாட்டாங்க. அவங்கள வச்சு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து சேலரி கொடுத்தா அவங்க வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அவங்கள வர வச்சு அவங்களுக்கு கரெக்டாக வேலையை வாங்கி வேலையும் குவாலிட்டியாக பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இட் நீட்ஸ் எ ஸ்பெஷல் ஸ்கில் செட். ஸோ அதுக்கு வந்து அந்த பொறுமையும் இருக்கணும், அதே சமயத்தில் அதை வேலை வாங்குற நேக்கு தெரியணும். ஸோ இதுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் தட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். நல்லா பேச தெரியணும். நம்ம பேசுறதுக்கு வெக்கப்படுவோம், பேசுறதுக்கு கூச்சப்படுவோம் அப்படின்னா ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஸோ அதனால் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இட்ஸ் மேண்டேட்டரி. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேசிக்ஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேசிக்ஸ்னால் நீங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பர் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்டோட ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரைமேவரா தெரியணும், பிரின்ஸ் 2 தெரியணும், அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். என்ன சஜஷன் வந்து நீங்கள் உடனே போய் பிரின்ஸ் 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணட்டுமா, எம்எஸ்பி தெரியணுமா அப்படின்லாம் வந்து யூ டோன்ட் க்ரஷ் யர் பிரெயின். ஸோ பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன, ஒரு ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம எப்படி வந்து டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் வந்து எப்படி சப் டாஸ்க் இருக்குது, எப்படி அசைன் பண்ணுறோம், ரீசோர்ஸஸில் என்னென்ன டைப் ஆஃப் ரீசோர்ஸஸ் இருக்குது, காஸ்ட் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, மேன் பவர் ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இது வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸோட என்னோட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், எக்ஸ்பர்ட்ஸ் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணி ஒரு 10-15 வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ஸோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பிளான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். இதுக்கு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண தேவையில்ல. ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்கள் எல்லாம் போய் கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டு ஒன்றுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படிலாம் எதுவுமே நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணவே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து கை எப்போ வச்சு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்களோ, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் படிங்க. படித்து முடிச்சுட்டு நான் என்றைக்கோ ஒரு நாள் வந்து வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து இட்ஸ் தண்டம். அந்த காசு வந்து நீங்கள் சும்மா வேறு யாருக்கோ கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸல் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். என் ஆஃபீஸ்லேயும் சரி, எல்லா ஆஃபீஸ்லேயும் சரி, இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸ்கூல்லேயே சொல்லித்தர ஒரு விஷயம், ஒரு பேசிக் எக்ஸல் ஃபார்மேட்டிங் தெரிய மாட்டேங்குது. அண்ட் எக்ஸலில் வந்து ஃபார்முலாஸ் தெரியாது, சின்ன மைக்ரோஸ் எழுத தெரியாது. இது வந்து இட் அஃபெக்ட்ஸ் லைக் ஸோ மச் ஆஃப் யுவர் டைம். ஏன்னா எக்ஸல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஐடி மெம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொழுதுனிக்கு நம்ம வேலை நான் எக்ஸலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய மெம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து இட்ஸ் நாட் லைக் பொழுதுனிக்கும் உங்களுக்கு எக்ஸல் வேலை இருக்குன்னு இல்லை, அந்த எக்ஸல் வேலையை எஃபிஷியண்ட்டாக செய்ய தெரியாமல் நீங்கள் வந்து பொழுதுனிக்கும் அதில் இருக்கிறீங்க. ஏன்னா ஸோ தட்ஸ் நான் வந்து அதை ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலில் வந்து நிறைய பேசிக்ஸே தெரியாது, ஒரு பேசிக் ஃபார்மேட்டிங் தெரியாது. அண்ட் பேசிக்காக சின்ன ஃபார்முலாஸ் வந்து கஷ்டமாக எழுத தெரியாது, சின்ன மேக்ரோஸ் எழுத தெரியாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த வந்து மேனுவலாக உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்ரிடே வந்து ஒரு 1 hour அந்த ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை எல்லாமே ஆட்டோமேட்டிக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில பேசிக்ஸ். அதுக்கப்புறம் ஐ திங்க் கவர்ட் ஆல் ஆஃப் இட்.
ஐ திங்க் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ட்ரோனில் டேட்டா எப்படி எடுக்கிறது, அண்ட் டிஎம் ஃபைல்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, பாயிண்ட் க்ளவுட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்ட் இதெல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸில் எப்படி உள்ளார கொண்டு வரது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் தான் முக்கால்வாசி பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டேட்டா ஒரு இடத்துல இன்னொரு கொண்டு போகிறது எப்படி, அதை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, திரும்ப அவுட்புட் எப்படி எடுக்கிறது எப்படி. ஸோ இந்தமாரி விஷயத்தில் தான் வந்து எல்லோரும் ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. I think நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். So we'll talk in another video. It's a pretty big video. Thanks guys. Cheers.